அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் எஸ்ஜிடி எக்ஸாம் தொடர்பாக ஒரு முக்கியமான வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்டிடி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1 பாஸ் பண்ண அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் எஸ்டிடி எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வருமா அப்படின்னா 2026 மே மாதம் உங்களுக்கு கட்டாயமாக வரும். எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷ நியமன தேர்வில் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூஜிடிஆர்பி எப்படியோ அந்த அளவு எஸ்சிடி எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா 2024 எஸ்ஜிடி எக்ஸாம்ஸோட ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட்டு இப்போ அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா பல்வேறு ப்ரொமோஷன்ஸ்னால் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸில் எழுதி பாஸ் பண்ண அந்த பல ஆசிரியர் பெருமக்கள் வெவ்வேறு பணிகளுக்கு சென்றதுனால தற்போது பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஜிடி எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த கட்ட ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க டிஆர்பியிலேருந்து. ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு. மேலும் பார்த்திங்கன்னா இது தொடர்பாக நம்ம கேள்விகள் அடுத்தடுத்து கொடுக்கத்தான் போகிறோம். முதல் கேள்வி தமிழில் ரொம்ப முக்கியமான கேள்வி எதை பற்றி அப்படின்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியரசன். இவருடைய இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி வீரகாவியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டு பெற்றவர் முடியரசன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. இவருடைய இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வேங்கட மகாலிங்கம். தேவநாய பாவாணர் பற்றி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில கேள்விகள் நம்ம வைப்போம். மொழி ஞாயிறு என அன்போடு அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொல் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். செந்தமிழ் சொல் பிறப்பியல் அகர முதலியோட திட்ட இயக்குநராக இருந்து பணியாற்றியவர். மேலும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் அவரோட கட்டுரை தமிழ் சொல்வளம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கும். அது ரொம்ப முக்கியமான பாடம். அதையும் படிச்சுட்டு வந்துடுங்க. இந்த எஸ்ஜிடி எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கேள்விகள்லாம் இடம்பெற 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூலில் எது நாடக பாங்கில் அமைந்த நூல் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்போயுமே 8 தொகையும் 10 பாட்டம் இந்த 2 லைனும் தான் சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 தொகையும் 10 பாட்டம் சேர்ந்து எத்தனை அடிகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 26,350 அடிகள். 26,350 இத்தனை அடிகள் கொண்டதான் 8 தொகையும் 10 பாட்டம். அப்படிப்பட்ட 8 தொகை நூல்களில் எது நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. அதே இதில் கணித மேதாவியார் எந்த மதத்தை சார்ந்தவர்னு கேட்டாங்கன்னா சமண மதம். கணித மேதாவியார் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னா உங்களுக்கு சமண மதம். சமண மதம் முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு கொள்கை எதுனா கொல்லாமை. கொல்லாமை தான் சமண மதத்தோட ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்தது தேவநாயர் பாவாணர் சம்பந்தமானது. எனக்கு குடும்பமும் உண்டு, மனைவியும் உண்டு, மக்களும் உண்டு, மானமும் உண்டு அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான கூற்று தேவநாய பாவாணரோட முக்கியமான ஒரு கூற்று. 1981 உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர். 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடக்கும். அதில் மாந்தனின் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியிருப்பார் தேவநாய பாவாணர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி இல்லாத ஒரு எக்ஸாம்ஸே கிடையாது. அந்தளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மேலும் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் கேள்விகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க இலக்கண வகையில். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இதில் உள்ள அணி எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இதில் உள்ள அணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏகதேச உருவக அணி. அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றை உயர்த்தி சொல்லிவிட்டு இன்னொன்று உயர்த்தி சொல்லாமல் விட்டுட்டாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கருமம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லும் பொருள்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. கருமம் என்பதின் பொருள் என்ன? அவங்க செய்யக்கூடிய செயல். ஒரு உயிரானது செய்யக்கூடிய செயல் தான் கருமம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உயர்வு தாழ்வு என்பது அவங்க செய்யக்கூடிய செயலில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் அந்த பாடலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொன்னாலே கிமு 31ஆம் நூற்றாண்டு தை முதல் நாள் இந்த திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. கொஸ்டின்ஸாக கேட்க வாய்ப்பு இருக்குது. தை 2ஆம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, அது திருவள்ளுவர் நாள். திருவள்ளுவர் ஆண்டு என்பது தை முதல் நாள் தொடங்கக்கூடியது.
திருவள்ளுவர் தினம்தான் வந்து பார்த்திங்கன்னா தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் நாள்னு சொல்லலாம், அப்படின்னா திருவள்ளுவர் பிறந்த தினம் சொல்லலாம். இதெல்லாம் தை 2ஆம் நாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி. இந்த வார்த்தை சொன்னது வந்து நன்னூல். இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பவநிதி முனிவரை பற்றி. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சில கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு கேள்விகள் அப்படின்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொன்ன கூற்றை இது உணர்த்தும் பண்பு என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இதில் உள்ள பண்பு என்னன்னு கேட்பாங்க. முரணான ஒரு பண்பு. இதை சொன்னது வள்ளலார் தான், ஆனால் இது ஒரு முரணான பண்பு. என்ன முரணான பண்பு அப்படின்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க அப்படின்றதுல இந்த லைனில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, முரண் அப்படின்ற ஒரு வார்த்தை தெரிய வருது. ஆப்ஷனை கொடுத்து கேட்பாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் என வள்ளலார் கூறிய கூற்றில் உள்ள பண்பு எது? ஆப்ஷன் ஏ எதிர்மறையான கருத்து, ஆப்ஷன் பி எதிர்மறையான கருத்து, நேர்மறையான கருத்து, முரணான கருத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாடியவர் யாருன்னா மேக்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாடியவர் மேக்ஸ் முல்லர். இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் நம்ம இந்த எக்ஸாம்ஸை ஓரியன்டாக நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு பார்க்க போகிறோம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். இயற்பெயர் கனக சுப்பரத்தினம். பாண்டிச்சேரியோட வாழ்த்து பாடலை எழுதியவர். வாழ்வை செம்மை செய்வல் நீயே அப்படின்னு புதுச்சேரியோட பாட்டு வாழ்த்து பாடல். இணையிலை முப்பாலுக்கு நிலத்தை என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். கதம் என்ற சொல்லின் பொருள் சினம் அல்லது கோபம். கதம் அப்படின்னா சினம் அல்லது கோபம். வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். இது எங்கே இருக்குது அப்படின்னா உமர புலவர் எழுதினார்ல, அதில் இருக்குது அந்த நூலில். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு நூல். வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். கவரி வீசிய சேர மன்னன் யார் அப்படின்னா பெருஞ்சேரல் இரும்பொறை. இவர் தான் கவரி வீசிய சேரன் மன்னன். மோசிக்கிணறாக கட்டில் படுத்து தூங்கிடுவார். அவருக்கு அந்த விசிறி கவரி வீசி விட்டவர் வந்து சேரல் இரும்பொறை. புறநானூறு பாட்டு இருக்குப்போ, அதில் புறநானூறு பாட்டு வல்லரு மார்பின் அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்கும். ரச்சனை ஆத்திரிகம் என்பதின் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். ஹெச்ஐ கிட்டணம் பிள்ளை எழுதின கிறிஸ்துவ கம்பர் என அன்போடு அழைக்கப்பட்டார். இஸ்லாமிய கம்பர் உமர் புலவர். இஸ்லாமிய கம்பர் உமர் புலவர். கிறிஸ்துவ கம்பர் ஹெச்ஐ கிட்டணம் பிள்ளை ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணன் பிள்ளை. ரச்சனை யாத்திரிகம் என்பதின் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம். ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த கேள்வி எல்லாமே. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி என்று கூறியவர் ஔவையார். அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி என்று கூறியவர் ஔவையார். அரை நிர்வாண பக்கிரி என்ற காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் வின்சென்ட் சர்ச்சில். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று சொன்னது வின்சென்ட் சர்ச்சில். ஓட்டைச்சான் நினைப்புடையவர் அல்லர் என்று சொன்னவர் பாரதியார். ஓட்டைச்சான் நினைப்புடையவர் அல்லர் என்று சொன்னது பாரதியார். இந்த யாருன்னு முடிஞ்சாலே மேக்ஸிமம் பாரதியார் எழுதியார்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு தரல அப்படின்னா ஒரு கிளிக் கொடுக்குறோம். யார் அப்படின்னு வந்தாலே பாரதியார் தான். ஊரும் பேரும் ராபி சேதுப்பிள்ளையோட ஒரு ஆய்வு நூல் இருக்குது. இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஊரும் பேரும் எனும் நூல் யாருடையது அப்படின்னா அது ஒரு ஆராய்ச்சி நூல், ஒரு ஆய்வு நூல். ராபி சேதுப்பிள்ளையோடது சொல்லின் செல்வர். அதிலிருந்து ஒரு கேள்வி. புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர். வார்த்தையை பாருங்கள். பெயரிடப்படாத ஊர். புளியங்குடி என்பது சரி, புளியஞ்சோலை என்பது சரி, புளியம்பட்டி என்பது சரி. புலி பேரின்னு வராது, புலி பேரின்றது வராது. இங்கே எது வராதுன்னு தான் கேள்வி. இப்போ எக்ஸாம்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக வாசித்து பார்க்காம இதை டக்குன்னு புளியங்குடி புளியஞ்சோலை நடிச்சிருவோம். ஆனால் அங்கே எது வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ப அடிப்படையில் பெயரிடப்படாத ஒரு ஊர் இது, அதில் இந்த பேரில் வரக்கூடாத ஒரு ஊர் இது அப்படின்னா புலிப்பேரி. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்கலார் என்ற வள்ளலார். ரொம்ப முக்கியம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை என்னும் ஊர் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா மதுரை என்று மாறி உள்ளது. கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று மதுரை என மாறி உள்ளது. தூங்கநகரம், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ், தமிழ் வேலி அப்படிலாம் தமிழ் சங்கத்தை குறிப்பிடுவாங்க மதுரையில் இருக்கிறது. கல்வெட்டுகளில் மதுரை தற்போது மதுரை என அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. இதுவுமே உங்களுக்காக இந்த கேள்வி எல்லாமே ஓல்டு புக்கில் வந்து எடுத்து வந்திருக்கோம். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எந்த மொழியை சார்ந்தது அப்படின்னா ஆங்கில மொழி.
வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்டுள்ள பழமொழி எதை சார்ந்ததுன்னா ஆங்கில மொழியை சார்ந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஆடத்தெரியாதவனுக்கு திருக்கோணல் அப்படின்னு சொன்னானா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அது தமிழ் பழமொழி, இது ஆங்கில பழமொழி. அடுத்து எல்லரு சிறப்பின் இமையர் வியப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். அதாவது இது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைனு. ஓகேங்களா. கண்ணகி சோழ நாட்டோட நீதி முறையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு லைன் இது. எப்படி புறாக்காக சிபி மன்னன் தன் தொடையை அறுத்து கொடுத்தாரு அப்படின்ற ஒரு லைன் இது. சிலப்பதிகாரத்தோட ஒரு முக்கியமான ஒரு லைன். எல்லரு புல்லரு புன்கண் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே உங்களுக்கு சிலப்பதிகாரம் தான். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இளங்கோடிகள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தமிழில் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் ஜி.இ. போப். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யாருன்னா ஜி.இ. போப். பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. வேலுநாச்சியார் என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் பாளையக்காரர். வேலுநாச்சியார் என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் பாளையக்காரர். சிவகங்கை. இவர் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதியின் மகள். ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதியின் மகள். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இம்பேக்டான கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் குயிலிக்கு நடுகள் நடுவாங்க. அந்த கேள்வி கேட்கலாம். ஆயுதமேந்தி போராடிய முதல் தமிழ் பெண்மணி. கேள்விகள் வரும். அடுத்து தத்தும் பாய் புனல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கணல் ஆலை உடைக்கும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் முக்குடல் பல்லு. முக்குடல் பல்லு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு வளமான ஒரு பகுதின்னு கூட வச்சுக்கலாம். முக்குடல் பல்லு ஆசிரியர் பேர் தெரியாது. முக்குடல் பல்லு ரொம்ப முக்கியமான ஒன்று. பல்லு என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. உழவு தொழில் பற்றியும் உழவரோட மேம்பாட்டு கருவிகளை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தமிழில் உள்ள 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று தான் அந்த முக்குடல் பல்லு. தத்தும் பாய் புனல் முத்தம் அடைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே முக்குடல் பல்லு தான். முற்பிறவியை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை தான். முன்பிறவியை அறிஞ்சவங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே மணிமேகலை தான். ரொம்ப முக்கியமானது. பௌத்த காப்பியம். மணிமேகலை ஒரு பௌத்த காவியமும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம். நம்ம நினைப்போம் இந்த கேள்வியெலாம் வராது அப்படின்னு. நான் ஒரு கேள்விக்குள்ளே 5 கேள்வி சொல்லும்போது இந்த ஆடியோவை நீங்கள் தெளிவாக கேட்டால் தான் இந்த கேள்வி புரியும். மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம். தமிழில் வெளிவந்த முதல் பௌத்த காப்பியம் மணிமேகலை. உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். இதான் ரொம்ப முக்கியமானது. சேக்கிழார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். ரொம்ப முக்கியமான கேள்வி. நந்தி கலம்பக நூலின் ஆசிரியர் கண்டிப்பாக ஆசிரியர் பேர் தெரியாது. நந்தி கலம்பகம் ஆசிரியர் பேர் தெரியாது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சந்திப்போம். நன்றி.